நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் உமனுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமனுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் ஜிஎல்என்எஸ்எல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது உமன்ஸ் ப்ரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சாக ஸ்டார்ட் ஆகுது. 23 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கும். ஏன்னா கிரவுண்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். உமன்ஸ் ப்ரீமியர் லீக்னால இன்னும் சின்னதாக கிரவுண்டாக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரன்ஸ் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டெத் ஓவர் போகிற போலுக்கு ஓரளவு விக்கெட் கிடைக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் மோஸ்ட்லி அவங்களுக்கு ஈஸியாக தான் வரும் பேட்டிங்க்கு. அது மட்டும் இல்லாமல் நைட் மேட்ச் நடக்கிறதுனால செகண்ட் ஹாஃப் அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு இந்த அட்வான்டேஜாக ஏன்னா டியூ ஃபேக்டர் லைட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும். இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 163க்கு 5 இருக்குது. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 91க்கு 5 போய் விக்கெட் விட்டுருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இதில் 160 above தான் இருக்குது. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸோட பிளேயிங் 11 பார்க்கலாம். யாஸ்டிகா பட்டியா, ஹெலே மேத்யூஸ், நட்டாலி சீவர், ஹர்மன்பிரீத் கவுர், எம்லி அக்கர், பூஜா அஸ்டாக்கர், இசபெல் ஓங், ஜின்டுமணி கலிட்டா, அமர்ஜோத் கவுர், ஹுமைரா கசி, ஷாய்கா இஷக் இருக்கிறாங்க. இந்த பெஞ்ச் பிளேஸில் யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரியங்கா பாலா, க்ளோட் ரயான், சப்னம் இஸ்மாயில், சஜானா, அமன்தீப் கவுர், ஃபாத்திமா ஜாஃபர், கீர்த்தனா பாலகிருஷ்ணன் இருக்கிறாங்க. இதில் க்ளோட் ரயானும் சப்னம் இஸ்மாயிலும் சப்போஸ் பிளேயிங் 11 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா சப்போஸ் இவங்க 2 பேர் பிளேயிங் 11 வர மாதிரி இருந்துச்சுன்னா இசபெல் ஓங்க வெளியே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவங்களுக்கு பதிலாக அவங்க 2 பேர் யாராவது கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு உமன்ஸ் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இசபெல் ஓங்க தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணாங்க. அவங்க 2 பேருக்கும் அந்தளவுக்கு க்ளோட் ரயானுக்கும் சப்னம் இஸ்மாயிலுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் இவங்களோட ஃபார்மு ரீசெண்ட் டேஸில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ மோஸ்ட்லி இசபெல் ஓங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட பிளேயிங் 11 பார்க்கலாம். மெக்லானிங், சஃபாலி வர்மா, அலெக்ஸ் கேப்சி, ஜெமிமா ரோட்ரிகஸ், மரிசன் கேப், ஜஸ் ஜானசன், அருந்ததி ரெட்டி, ஷிகா பாண்டே, மின்னுமணி, தானியா பட்டியா, ராதா யாதவ் இருக்கிறாங்க. பெஞ்ச் பிளேஸில் எந்தெந்த பிளேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூனம் யாதவ், ஸ்னேகா திப்தி, லாரா ஹாரிஸ், டைட்டஸ் சது, அனபல் சதர்லாண்ட், அபர்ணா மண்டல், அஸ்வினி குமார் இருக்கிறாங்க. சப்போஸ் இதில் அனபல் சதர்லாண்ட் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அனபல் சதர்லாண்ட் உள்ளே வந்தால் மோஸ்ட்லி அலெக்ஸ் கேப்சி வெளியே போக அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அலெக்ஸ் கேப்சி ரீசெண்ட் டேஸில் அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை. பட் இவர் 1 down பேட்ஸ்மேனுங்கனால அது மட்டும் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறனால லாஸ்ட் உமன்ஸ் ஐபிஎல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ இனிஷியல் மேட்ச்சில் அலெக்ஸ் கேப்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்க இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு அனபல் சதர்லாண்ட் உள்ள வர அதிகம் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா யாஸ்டிகா பட்டியா, ஹேலே மேத்யூஸ் இறங்குறாங்க. யாஸ்டிகா பட்டியா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க. குயிக் ஹிட்டிங் கொடுக்கறதுனால மோஸ்ட்லி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறது, டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால இங்கே மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஹேலே மேத்யூஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நல்லா ட்ரை பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் டபுள் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவர் போடுற பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி 2 விக்கெட் ஒரு பேட்டிங்கில் வந்து 50 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. நட்டாலி சீவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லாஸ்ட் உமன்ஸ் ஐபிஎல்லில் எல்லா மேட்சும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நட்டாலி சீவர் மோஸ்ட்லி அந்தளவுக்கு பவுலிங்கே போடல. ஒன்லி பேட்டிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் எண்ட் இன்னிங்ஸில் வரும்போது மட்டும்தான் நட்டாலி சீவர் 4 ஓவர் பந்து வீசினாங்க. அது வரைக்கும் இனிஷியல் மேட்ச் எந்த மேட்ச்லையுமே நட்டாலி சீவர் பந்து வீசலை. ஸோ நீங்கள் இவங்கள ரிஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பட் எல்லோரும் சேஃபாக தான் ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் டாப் ஆர்டரில் கொஞ்சம் விக்கெட் விழுன்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஹர்மன்பிரீத் கவுர் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஹர்மன்பிரீத் கவுரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. எம்லி அக்கர் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எம்லி அக்கர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பந்து வீசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால கேப்டன் வைஸ் கேப்டன் நல்ல எலிஜிபிளான பேட்ஸ்மேன் தான். அதுமாதிரி பூஜா அஸ்டாக்கர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் மேட்ச்சில் நல்ல விக்கெட் டேக்கிங் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இசபெல் ஓங் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்குவாங்க. ஏன்னா எப்போவுமே பார்த்தா இனிஷியல் ஓவர் இவங்க தான் பந்து வீசுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஜின்மன் கலிட்டா, அமர்ஜோத் கவுர்,
அசைரா சகசி இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ஜிஎல் ட்ரை பண்ணுறாருந்தா இந்த 3 பேரில் யாருனாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி 4 ஓவர் கோட்டா பார்த்தீங்கன்னா ஹேலே மேத்யூஸு, எம்லியா கேர், பூஜா ஸ்டேகர், ரிஷி போங் ஸோ இவங்களே எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாய்கா ஷேக்னால இந்த 5 பேருமே 4 ஓவர்ஸ் பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. அதே மீறி போகிற மாதிரி இருந்தால் நட்டால் சிவர் ஓவர் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் ஓவர்ஸ் கிடைக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான். சப்போஸ் நீங்கள் ஜிஎலுக்கு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறாருந்தால் நீங்கள் ஒரு பிளேயரை வேணால் ட்ரை பண்ணி பார்க்குங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்கா ஷாக். சாய் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் நல்ல விக்கெட் டேக்கிங் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் உமன்ஸ் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் டேக்கிங் எடுத்துகிட்டு விக்கெட் எடுத்த பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. ஸோ சாய்கா ஷாக் நீங்கள் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஷி போங்கும் ஹேலே மேத்யூஸ் ட்ரை போடுறாங்க. டெத் ஓவர் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஹேலே மேத்யூஸும், பூஜா ஸ்டேகர், எம்லியா கேர் ஸோ இவங்க 3 பேர் பந்து வீசுகிறாங்க. இப்போ டெல்லி கேப்ஸ் உமன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சிட்டிங்க, ஓப்பனிங்லே மெக்லானிங், சஃபல் வர்மா இறங்குறாங்க. இந்த ரீசெண்ட் டேஸில் இவங்க 2 பேர் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ஸாக இல்லை. மெக்லானிங்கும் லாஸ்ட் 2 months T20 அந்தளவுக்கு விளாண்டதில்லை. சஃபல் வர்மா விளாட்ற எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குயிக்காக விளாட்றதுனால ஒரு 20-30 ரன்கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய இன்னிங்ஸ் கொண்டு போகிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க சஃபல் வர்மா ரீசெண்ட் டேஸில் ஓவரும் போடுறதுனால இவங்க டபுள் ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அலைஸ் கேப்ஸையும் டபுள் ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே போகிற அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்க டெல்லி கேப்ஸோட உமன்ஸோட விட பவுலிங் விக்கெட்டு எடுக்கலைன்னா சஃபல் வர்மா, அலைஸ் கேப்ஸையும் பந்து போட அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஜெமிமா ரோட்ரிகஸ் ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அது மட்டும் பேட்டிங் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால இவங்க வந்து மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிஸ்க்காக நீங்கள் GLNSL கேப்டனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மரிசன் கேப் எல்லோரும் பிக் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க பேட்டிங் பண்ணி 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால மஸ்ட்டாக எல்லோரும் பிக் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்களும் பிக் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு எலிஜிபிள் பெர்சன் தான். அதேமாதிரி ஜெஸ் ஜானசனும் அதே மாதிரி தான். இவங்க பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் பவுலிங் போடுறதுனால குறைஞ்சது 1 or 2 விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் வந்தாலும் குறைஞ்சது ஒரு 20-30 ரன்கிட்ட அடிக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. அருந்ததி ரெட்டி, ஷிகா பாண்டே, மின்னு மணி ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கு மோஸ்ட்லி ஓவர் பார்த்தீங்கன்னா 1 over 2 over கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 4 கோட்டா ஓவர் பார்த்தீங்கன்னா ஜெஸ் ஜானசன், மரிசன் கேப் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிகா பாண்டே எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற எல்லா பவுலிங் பார்த்தீங்கன்னா அலைஸ் கேப்ஸ், ஜெமிமா ரோட்ரிகஸ், சஃபல் வர்மா ஸோ இவங்கெல்லாம் ஷேர் பண்ணி வீச அதிகம் வாய்ப்பு இருக்குது. தானியா பட்டியா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், ஆனால் ரொம்ப கீழே வந்து இறங்குறதுனால ஸோ இவங்களை நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ராப் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. ராதா யாதவ் நீங்கள் ஜிஎல் பிக்குக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் இல்லை. பட் இந்தியன் உமன்ஸில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல விக்கெட் டேக்கிங் எடுத்துருந்தாங்க. பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் எடுக்கிறதில்ல. பிளேயிங் லெவன்லேயே அந்தளவுக்கு இடம் பிடிச்சதில்லை. ஸோ இந்த மேட்ச்சில் சப்போஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. இந்த பவர் பிளே ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா மரிசன் கேப், ஷிகா பாண்டே வீசுகிறாங்க. டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா ஜெஸ் ஜானசன், மரிசன் கேப் பந்து போடுறாங்க. இதில் சேஃப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹேலே மேத்யூஸ், நட்டாலி சீவர், மரிசன் கேப், எம்லியா கேர் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா ஜெஸ் ஜானசன், ஜெமிமா ரோட்ரிகஸ், பூஜா ஸ்டேகர், சாய்கா ஷாக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.